Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட தொடங்குறேன். எந்த விதமான நியாயப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கிறது. யார் தவறு செய்தாங்க அப்படின்றதுக்கான புலனாய்வு அமைப்புகள்லாம் அவங்க விசாரணையை தொடங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தனிநபர் கமிஷனை அருணா ஜெகதீசன் தலைமையில் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கரூர் துயரம் எதை சொல்லுது, என்ன மெசேஜ் சொல்லுது? ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். உங்க கேட்குற கேள்விக்கு அதில் பதில் சேர்ந்து வந்துடும். ஒரு 60% அந்த கட்சி காரணம், 40% காவல்துறை என்னுடைய கணக்கு அவ்வளோதான். சரி, என்ன 60% ஏன் சொல்கிறீங்க? ஒரு அரசியல் அனுபவம், அரசியல் சூழ்நிலைகள் எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ணியிருந்தாதான். இதை யாரும் பாடம் எடுத்து ஏபிசிடி சொல்லி கொடுத்து 8ஆம் பக்கத்தில் 9வது பாராவில் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அனுபவத்தில் பல விஷயங்கள். ஒரு பைக்கில் நான் போகிறேன், நான் 2 தடவை போயிருந்தால் அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அறிவில்லை, அனுபவம். அது இந்த கட்சிக்கு சுத்தமாக இல்லை. அதனுடைய தலைவராக கருதப்படுகிறவர் யாரையும் கன்சல்ட் பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியல. ஒரு 3 இதுக்கு முந்தையே சில பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்க நடத்துகிற மாநாடு போக்குவரத்தில் இவங்க போட்ட முதல் மாநாட்டில் குறைஞ்சது 100 பேர் வெயில் தாங்க. இவர் காரவனில் இருந்தார், தூக்கி நாற்காலியை 100 பேர் குறைஞ்சது. டிவியில் எல்லாம் பார்த்தோம். தலையில் வெயில் தாங்கலையான்னு வச்சுக்கிட்டோம். அதெல்லாமே அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கணும். என்னென்ன பிரச்சனை வரும் சார்? வெயில் வரலாம், குளிர் வரலாம், மழையும் வரலாம், மறுப்பதற்கில்லை. இதெல்லாம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு வந்திருக்கணும். கூட யாருமே ஒரு பெரிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரோ ஒரு எம்பி அதை மாதிரி இல்லை. அவர் தேடி போய் கற்றுக்கலாம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அவருடைய தலைவர் அந்தஸ்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவரும் என்னுடைய கருத்து தான், தப்பாக இருக்கலாம். அவர் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அன்னைக்கு புஷி ஆனந்த் சொல்கிறாரு, எல்லாம் டிவியில் பேசுகிறாங்க, அவரை இட்டாந்து திருப்பி இட்டும் அவர் வார்த்தை இது. இட்டும் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். அவரை இட்டாந்து திருப்பி இட்டும் போகிறது எவ்வளோ, அவர் சொன்னது தான். இப்போ எல்லாம் யூடியூப்பில் எடுத்து நீங்கள் பார்க்கலாம், தெரியும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான், புதுசு இல்லை. அதே இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி, பேர்கள் அப்போ அவசியம் இல்லை, நடத்தியிருக்காங்க. ஒருவேளை அதை விட உங்களுக்கு கூட்டம் அதிகமாக வந்திருக்கலாம். நான் மறுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர் தினம் ஒரு தொகுதிக்கு போகிறாரு, அந்த தொகுதி பக்கத்து தொகுதி வருவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு நாள், அதிகமாக மாவட்டத்துக்கு ஒரு நாள். அவர் மெத்தட் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கிறா, தேனி, விருதுநகர், மதுரையிலேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க கூட்டம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட் பேஜில் இன்றைக்கி இருக்குது, யார் வேணால் பார்த்துக்கலாம். அதனால் எனக்கு இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சி, எதிர்கட்சி தான், அதிமுக தான் நடத்துகிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் அந்த கரூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அவர் தலைமை தான். அவர் பேசுகிறப்பவே சொல்கிறாரு, திமுகவுக்கு நடத்துறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க, அது அங்கே கரூரில் இருக்கக்கூடிய ரவுண்டானா கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தில் கொடுக்குறீங்களா, அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்றாரு. அதே கருத்தை தான் அதிமுகவினுடைய எம்பி அவரும் சொல்கிறார், இன்பதுரை. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒதுக்கப்பட்ட இடம், அப்போது சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்காம இவ்வளோ பேரை பழி வாங்கிடுச்சா தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை? இல்லை சார், அந்த இடத்த நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த உரிமை இருந்துச்சுல்ல அவருக்கு. முதல்ல அவங்க அப்போஸ் பண்ணாங்கன்னு டிஜிபி சொல்கிறார். இன்னும் 2 இடம் அவங்க வேணான்ட்டாங்க, இதுவும் வேண்டாம், அப்புறம் அவங்க இதான் பெட்டர்னு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
என்றைக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்கள பார்த்து நான் சத்தம் போட்டு சிரிக்கிறேன். எந்த காலத்துலேயும், இன்னைக்கு நேற்று அல்ல, நாளைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதே தான். வேற ஒன்றும் மாற்றி பேச அவசியம் எனக்கு இல்லை. அதனால் பட் அவங்க நடத்திட்டாங்க, எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடத்திட்டாங்க. மேஜர் ரீசன் இவர் 7 மணி நேரம் லேட்டாக வந்தது தான். இல்லை 7 மணி நேரம் லேட்டாக சொல்கிறீங்க, ஆனால் முறையான ஏற்பாடு செய்யல தமிழ்நாடு அரசாங்கம்ன்றாங்க. ஏறக்குறைய ஒரு 10,000 20,000 பேர் கூடியிருக்கிறாங்க. 27,000 பேர், 27,000 டிஜிபி சொல்கிறார். ஆமாம், எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்ற கேள்வி வரும் இல்லையா சார்? உண்மை. ஆனால் அதுதான் நான் சொல்லிட்டேன், 60% உங்கள் மிஸ்டேக். 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னா இதுதான் ஆகும். எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ இபிஎஸ் நடத்தினார்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டாக இருக்கலாம். அது யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் 27,000 அவங்க 15,000 இருந்திருக்கலாம். நான் இது 27,000 டிஜிபி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு எங்களால் உடனே அடிஷ்னல் ஃபோர்ஸை மொபிலைஸ் பண்ண முடியாது சார். அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். உடனே இல்லை, உடனே வேணாம் தமிழ்மணி சார். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், கடந்த சில வாரங்களாக தாவேகாவினுடைய இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்க்குறான். அவர் திருச்சியில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்குற இடத்துட்டு இருந்து அடுத்த பாயிண்ட் போகிறதுக்குள்ளே அவரால் முடியல இல்லையா? அவர் வந்து பெரம்பூரை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாரு, அரியலூர் போகிறதுக்கு லேட் ஆகுது. எவ்வளோ போலீஸ் என்ன செய்ய முடியும்? பாதுகாப்பு தண்ணி கொடுக்கறது உங்கள் வேலை சார். அங்கே பிரச்சனையே தண்ணி இல்லைங்கிறது தான். அதை எப்படி அதிகப்படுத்தினாங்க? இவங்க தூக்கி எறிகிறாங்க இதில் இருந்து, அவர் இருக்கிற பஸ்ஸில் இருந்து. நெருக்கமாக தானே சார் வருவான், ஓடி வருவான். அவங்க கேட்குறது, அதில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் கேட்குறாரு, எங்களுடைய இடத்துட்ட எங்களுடைய தலைவர் வராரு, நாங்கள் ரசிகர்களாக தொண்டர்களாக குழுமி இருக்கிறோம், பேனர் கிழிக்கப்பட்டிருக்குது, யாரோ ஒருத்தவங்க கத்தியை வச்சுக்கிட்டு எங்களை கிழிக்கிறாங்க, அது இல்லாமல் செருப்பை வீசக்கூடிய காட்சி எல்லா தொலைக்காட்சிகளையும் பதிவாகுதுன்றப்போ யாரோ தொண்டர்கள் இல்லாத வேறு யாரோ உள்ள பூந்து கலவரம் உண்டாக்கியிருக்காங்கன்றாங்க. 3 நடந்ததாக நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்றுக்கிறேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க கத்தியால் கிழிச்சதுனால தான் 40 பேர் செத்து போனாங்களா, பேனரை கிழிச்சதுனால தான் 40 பேர் நீங்கள் சொல்லக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கும். நான் மறுக்க தயாராக இல்லை. நான் பக்கத்தில் இருந்து பார்க்கல. இதெல்லாம் ஒரு உண்மையாக கூட இருக்கலாம் சார். இதனாலேயே 40 பேர் செத்து போயிட்டாங்க. தண்ணி இல்லை இல்லை, அதனால கூட்ட நெரிசல் வருது, எல்லாம் ஒரே இடத்துல எழுதுறாங்க தள்ளுறாங்க. இல்லை அப்படியெல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தன் கத்தியால் குத்திட்டு கூட்டுக்கு போக முடியுமா சார்? நீங்கள் நம்புறீங்களா சார்? அதை அவ்வளவு தாவேக்கா தொண்டர்கள் நிற்கக்குள்ள ஒரு யாரோ ஒரு ரவுடியோ எதிர்கட்சிக்காரனோ கத்தியால ஒருத்தனை காமிச்சு கிழிச்சிட்டு போயிட முடியுமா வீட்டுக்கு? அவங்க தாவேக்கா சொல்றது என்னன்னா திட்டமிட்ட சதி அப்படின்னு இன்னைக்கு நீதிபதி முன்பு முறையிடுறாங்க. நாளைக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு நான் வர்றேன். அதுக்கு நான் இல்லை இந்த கத்தி எல்லாம் அதுல வரல. இல்ல அவங்க சொல்றாங்க, நம்ம நியூஸ் 7 தமிழும் அந்த ஆடியோ அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், பதிவு செய்யணும், பல தொலைக்காட்சிகள்ல போயிருக்கு. கத்திக்கா நான் தான் கேட்குறேன்லங்க ஸ்ட்ரைட்டா. அங்கே 27,000 பேர் இருந்தாங்கன்னு டிஜிபியே உண்மைதான், ஒன்றும் மறுக்கலை. நிச்சயமா அது அவ்வளவு பேர் மத்தியில் ஒரு வேற்று கட்சிக்காரன் இல்லை ஒரு ரவுடி ஒரு கத்தியை காமிச்சு மிரட்ட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அவர் சொல்றாரு, நான் நம்புறேன்றது அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். நாங்க கூட்டத்தில் இருக்கிறோம், ரசிகர்களா இருக்கிறோம். யார் விஜயை நோக்கி காலனியை வீசினது அப்படின்றது அந்த காட்சிகள் இன்னமும் பதிவாயிருக்குது. ஒரே ஒரு கேள்வி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிமிஷம் இருங்க, அது முடிச்சு செருப்பால் அடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நான் பொறுப்பல்ல, இந்த சட்டசபைக்கு நான் வரமாட்டேன், வரல. இப்போ பொன்முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தார் இபிஎஸ். 1 வருஷத்துக்கு முந்தி செருப்பு தூக்கி அடிச்சாங்க காரில், உண்டா இல்லையா? இப்போ ஆனால் இதையெல்லாம் 40 பேர் செத்து போடுறதோட நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அரசியல்வாதியுடைய கணக்கு தப்பு. இல்லை, அங்கே 2 புள்ளி வருது இல்லையா? ஒன்று, அரசாங்கம் இது மாதிரியான ஒரு சம்பவம் நிகழணும்னு எதிர்பார்த்து அரசியல் செய்கிறாங்க. இன்னொன்று, அவர் நாகப்பட்டினத்தில் பேசுகிறப்போ என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, நான் எவ்வளோ கை உயர்த்தணும்னு சொல்கிறீங்க, நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறீங்க, நான் என்ன பேசணும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நாள் பேசணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் கேட்ட இடத்த நீங்கள் கொடுக்க மாட்டேன், இவ்வளவு நெருக்கடியை கொடுத்த பொழுது திமுகவுக்கு ஒரு அச்சம் வருது. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்குறாங்க, அதன் மூலமாக அரசியல் பண்ணுறாங்க. நான் அப்படி நினைக்கல. அவர் தொடர்ந்து பேசுகிறார், எனக்கிட்ட பயப்படுறாங்க, எனக்கும் திமுகவுக்கும் தான். இதெல்லாம் அரசியல் பேச்சுக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதே இடத்துல தான் 6 மாதத்துக்கு முந்தி இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போட்டுட்டு போயிருக்கிறார். உங்கள் தண்ணி கொடுக்கறது சார், கட்சியில் லீடர்கள் இருந்தாங்கன்னா
அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், ரெகுலேட் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கட்சியில் இல்லை. காமிக்கிறேன். 7 வயசு பையன் கரூரில் ஒரு 5 பேர் நீங்கள் பார்த்துக்கலான்னு எனக்கு தெரிய வேணா, இப்போ சத்தமாக போட்டு காமிக்கிறேன். எங்கள் மாமா விஜயை பார்க்க வந்திருக்கோம், அவரை முதலமைச்சராகிட்டு தான் வீட்டுக்கு போவோம், கையில் வச்சுருக்கேங்க, வேணால் சத்தமாக போட்டு காமிக்கிறேன். 7 வயசு 8 9 வயசு இருக்கலாம், 5 பேர், 2 பொம்பளை பிள்ளையோ 3 ஆம்பளை பிள்ளையோ. இதுங்களை ஏதாவது டிஎம்கே கவர்மெண்ட்டு இப்படிலாம் சத்தம் போடணும்னு சொல்லி கொடுத்துச்சா? போலீஸ்காரன் சொல்லி கொடுத்தா? அங்கே தானே சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் நடக்குது, 60க்கும் மேற்பட்டோர் இறக்குறாங்க, ஏறக்குறைய 70-75 பேர் சம்பவப்படுறதா சொல்கிறாங்க. அந்த ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அதில் சில தகவல்களை தவறாக சொல்கிறார் அப்படின்னு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வளவு அவசரமாக அங்கே போகல இல்லையா? அமைச்சர்கள் போல அன்பில் மகேஷ் கண்ணீர் சிந்துறார், முதலமைச்சர் இரவோடு இரவாக போகிறார். அப்படின்றப்போ தாவேகாவை அரசியல் அரங்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சியா முகாந்திரமா இந்த சம்பவத்தை தொடர்பு படுத்துறாங்களே? உங்கள் கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிறேன்னா, இது முதலே ஒரு 50 டிவியில் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த கள்ளக்குறிச்சிக்காக நான் தொடர்ந்து 10 வருஷமாக என் சொந்த பணத்தை செலவு பண்ணி போராடிக்கிட்டு இருக்கேன். எல்லா டிவிலிக்காரங்களுக்கும் அது தெரியும். ஆனால் கள்ளக்குறிச்சி எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வீடு இருக்கிறது பக்கத்து மாவட்டம், அதே இடத்துல 3 மாதத்துக்கு ஒருத்தர் தோட்டம் வீடு. அதனால் அதை மாதிரி சூழ்நிலைகளில் அரசாங்கத்து மேலே கோபம் இருக்கும் சார். ஒரு 20 பேர் 30 பேர் விஷச்சாரா, ஏன்னா திமுக மேலே அலிகேஷன், திமுக கட்சிக்காரன் காசு வாங்கிக்கிட்டு உண்மைதான். திமுகவும் ஆளுங்கட்சியும் போலீஸ்காரனும் காசு வாங்காமல் அவர் 16 வருஷமாக சாராயம் வைக்கிறார். அந்த பேர் ஆள் பேர் வேண்டியதில்லை, அதனால் சகஜம். அந்த நேரத்தில் சிஎம் போனால் ஏதாவது தூக்கி அடிப்பான், ஒரு சாணியோட்ட அடிப்பான், அது இன்னும் விளைவுகள் பெருசாக்கும். அங்கே போகக்கூடாது. அதுதானே விஜய் எடுத்திருக்கிறாரு. விஜய் உடனடியாக சென்னை திரும்பினதும் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக கரூர் பயணிச்சது ஒரு பாலிடிக்ஸ் கட்டமைக்க அல்ல. இங்கே அவர் முதல்லையே ஒரு செந்தில் பாலாஜியும் சுகாதார அமைச்சரையும் அட்டன் பண்ணுங்க, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னார். அவர் போகலைன்னா இதே கேள்வியை கேட்டிருப்போம். இவர் போகலைன்னா அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் போனது தான் கரெக்டு. அவர் ஒரு வார்த்தை கூட தப்பாக அந்த கட்சியை பற்றியும் பேசலை. நான் அவர் கட்சிக்காரன் கிடையாது, எனக்கு டிஎம்கே வேண்டிய கட்சியும் கிடையாது. அதனால் அதை குறை சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முடிச்சிடுறேன். ரொம்ப பொன்னில் சென்று போய் முடிச்சிடுறேன் சார். இது இவர் அனுபவமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஸ்டேஜில் இருந்து இவரே அரசியல்வாதியாக மாறலை, வர்றவனும் அரசியல்வாதியாக மாறலை. இதுதான் மேஜர் ப்ராப்ளம். தண்ணி ஏற்பாடுனா இவங்க எந்த கட்சிக்கும் செய்திருக்கணும். அதனால் இது ஒன்று. இன்னொன்று, எந்த சூழ்நிலையிலையும் அது என்ன நடந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒரு தலைவனாகணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா எந்த தலைவனாக இருந்தாலும் இதை முடிச்சிடறதுங்க ரொம்ப முக்கியம். இவர் கம்ப்ளீட் ஃபெயிலியர். திரு விஜய் கம்ப்ளீட். பாருங்கள் என்ன செய்திருக்கணும். நான் சொல்கிறத கேளுங்க சார். யாருடைய மாற்று கருத்து இருக்கலாம், இருந்தால் தான் அரசியல் ஜனநாயகம். நானாக இருந்தால் சார் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சட்டையை அவுத்துட்டு, நான் ஏபி பாசிட்டிவ், என் ரத்தத்தை எடுறா, யாருக்கு தேவையோ அவனுக்கு விட்றான்னு சொன்னேன்னா 1000 பேரையும் பின்னாடி கியூவில் இருப்பா ரத்தம் கொடுக்க. எவனையும் நான் அடிக்க மாட்டேன். திரும்ப விஜய் போயிருந்தாருன்னா திரும்ப கூட்டம் கூடி அது ஒரு அசௌகரியமான சூழலை உருவாக்கி. எப்படி சும்மா வேடிக்கை பார்க்க போடாதீங்க. அதை சிஎம் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர். நான் சொன்ன மாதிரி இந்த எடுறாங்க இல்லை ஒரு 40 செகண்ட். அதே மாதிரி புஷியை கூப்பிட்டு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீ போய் உட்காந்துக்க, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லு ஓனர்கிட்ட, ஒவ்வொரு பைசா பில்லும் நான் கொடுப்பேன்னு சொல்லு. அதான் கேட்டால் ஃபோனில் ஏன்ட்ட வாங்கி கொடு, நான் கொடுத்துட்றேன் சிங்கிள், ஒரு பைசா இல்லாமல். இங்கே நான் உட்காந்துக்கிறேன், நீ அங்கே போய் உட்காந்துக்க, என்னென்ன வைத்தியம் பண்ணணுமோ பண்ணுவோம், பேசலாம். இதை செய்துட்டு விரோதமே வராது சார். அங்கே எவ்வளோ கல்யாணத்தை அடிக்க மாட்டான். நீ எப்போ ரத்தம் கொடுக்குறேன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டியோ, இதுதான் அரசியல்.